எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சின்ன கதை ஒன்று பார்க்கலாம், சரிங்களா? அதாவது ஒரு ஏரி இருந்ததான். அந்த ஏரிக்கு பக்கத்தில் அந்த கரை ஓரமாக ஒரு பெரிய மரம் இருந்துச்சான். அது நாவல் பழம் மரமாக, நாகப்பழம்னு சொல்லுவோம் இல்லை, அது. அந்த மரத்தில் குரங்கு என்ன பண்ணிச்சான், பறித்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். அந்த தண்ணிக்குள்ளார பெரிய முதலை ஒன்று வாழ்ந்துட்டு இருந்ததான். அது இந்த பக்கமாக அந்த பக்கமாக போயிடும்போது குரங்கு இப்படி பறித்து சாப்பிடும்போது ஒன்று மிஸ் ஆகி கீழே விழுந்துருச்சான், நாகப்பழம். அதை என்ன பண்ணிச்சான், அதை சாப்பிட்டு பார்த்தோன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குடா. இப்போ அந்த குரங்குடைய லிவர் சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா அந்த பழத்தை தினமும் சாப்பிடுதில்ல அப்படி சொல்லிட்டு இது என்ன பண்ணிச்சான், ஒரு பிளான் போட்டுச்சான். நீங்கள் எனக்கு நண்பராக வரணும், நீங்கள் வாங்க குரங்கு அப்படி சொல்லிச்சான். அப்படியா, சரி இன்றைக்கி வேணாம் நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு நாளைக்கு வருவாங்களாம். சரி அக்கறைக்கு போவோம், அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம பேசலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். சரி நீ ஏறி போயிட்டு பாதி தூரம் போகும்போது குரங்கு நாவல் பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இது தினமும் நீ தின்றல, உன்னோட ஈரல் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உன்னை நான் பிடிச்சி சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஐயோ நண்பரே, உங்களுக்கு லிவர் தான் வேணும்னா நீங்கள் முதலே சொல்லிடக்கூடாது. நான் எடுத்துன்னு போயிட்டு நான் மரத்தில் மாட்டி வச்சுட்டேன், அதை தெரியாமல் நீங்கள் இதுதான் வேணும்னு முதலே சொல்லியிருந்தீங்கன்னா நான் எடுத்து நான் மாட்டிகிட்டு வந்திருப்பேன்ல. இப்போ கூட்டிகிட்டு போங்க மரத்துக்கிட்ட, நான் எடுத்து மாட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லிச்சான். அப்படியா, சரின்ட்டு முதலையும் திருப்பி ரிவர்ஸில் மரத்துக்கிட்ட விடுமா. மரத்தை மேலே ஏறிக்கின்னு முட்டாள் முதலையே, லிவரை வெளியே எடுத்தால் எவனாச்சும் உயிரோடு இருக்க முடியுமா? இது கூடவா தெரியாமல் இருக்க நீ? இவ்வளோ கெட்டன்னு வச்சுக்கிட்டு இருக்கியே, உங்ககிட்ட போய் நான் நட்பு வைப்பேனா அப்படி சொல்லிச்சான். அப்படி தான் சில நேரங்களில் நம்மக்கிட்ட நயவஞ்சகமாக பேசுகிறவங்கள நீங்கள் அறிஞ்சிக்கொள்ளணும், பகுத்தறியணும். நல்ல நண்பர் வேணும். நீங்கள் தவறு செய்யும் போது இது செய்யாதன்னு சொல்கிறவங்க தான் நல்ல நண்பர். இல்லை நீ பண்ணு நம்ம பார்த்துக்கலான்னு தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு நீங்கள் மாட்டினோன்னு எனக்கு தெரியாதுன்னு கை கட்டி நிற்கிற மாதிரி அப்படி நண்பர்கள் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. நீங்கள் ஏதோ ஒன்று பர்சனலாகவோ ஏதோ பகிர்ந்துக்கிறீங்க, அதை போயிட்டு 4 பேருக்கு பகிரானா அவன் நல்ல நண்பனே கிடையாது. அப்போ கூட உணர்வு இல்லாமல் அவன் தான் என் நண்பன் இருந்தீங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. குரங்கு மாதிரி நீங்கள் விழிச்சிக்கிட்டால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. இப்போ சொல்லுவாங்கள்ல, நீங்கள் யாருன்னா உங்கள் நண்பனை கேட்டால் தெரியான்ட்டு, அந்த மாதிரி தான், சரிங்களா? நல்ல நண்பர்களே தேர்ந்தெடுங்க, நல்லவங்களாக இருங்க.